குண்டடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் சத்யபாமா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதியில் உள்ள 54 கிராமங்களில் மாவட்ட செயலாளர் மகேந்திரன் தலைமையில் தொகுதி பொறுப்பாளரும் அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளர் முத்து வெங்கடேஸ்வரன் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் சத்யபாமா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மானூர்பாளையம் பகுதியில் கட்சியின் அலுவலகத்தை அவர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முத்து வெங்கடேஸ்வரன், கலெக்ஷன் மற்றும் கரப்ஷன் மட்டுமே திமுகவின் குறிக்கோள் என்றும் தமிழகத்தில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், அதிமுக முன்னாள் மாவட்ட அவைத் தலைவர் ராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உறுதியா சொல்ல போனா பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. நகர்ப்புறங்களில், இது கிராமப்புறங்களில் நாம் இருக்கிறனால கொஞ்சம் பரவாயில்ல. நகர்ப்புறம் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பே கிடையாது. நீங்க அம்மா இருந்த காலத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு? அம்மா ஒரு மகளிர்களுக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க, எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம், தாலி வெட்டி எடுக்கின்ற மாநிலத்திலே கூட தாலிக்கு தங்கம் கொடுக்கல. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு பவுன் 1.25 லட்சம் ரூபாய் விற்குது. ஆனா அந்த ஏழை மக்கள் அவங்க கழுத்துல அந்த கயிறு கட்டி இருக்கும்போது தாலி கண்டிப்பா தங்கத்துல ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் சொல்லி அம்மா கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை எடுத்தாங்க. அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம் எவ்வளவோ பேருக்கு பயன்பட்டுச்சு.